உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தரம் உயர்த்தப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக மாறியது. ஆனால் தரம் மட்டும் உயர்ந்து என்ன செய்வது? பழைய பழக்கம் மாறவே இல்லையே என்று வேதனை தெரிவிக்கின்றனர் நோயாளிகளும் சமூக ஆர்வலர்களும். இது பெயரளவில் மட்டுமே அரசு மருத்துவமனையாக செயல்படுவதாகவும் பணம் இருந்தால் மட்டுமே தரமான சிகிச்சை கிடைக்கும் என்கிற அவல நிலை நீடிப்பதாகவும் புகார் கூறுகின்றனர். இங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை தங்களது தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று ஆபரேஷன் செய்து கல்லா கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்காக நோயாளிகளை நீண்ட நாட்கள் காத்திருக்க வைத்து அலைக்கழித்தும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் மூலம் இங்கு தரமான சிகிச்சை கிடைக்காது என உளவியல் ரீதியான மனநிலையை ஏற்படுத்தியும் காரியம் சாதிப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக எலும்பு முறிவு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் தான் இவர்களது மெயின் டார்கெட். இங்கே இருக்கக்கூடிய ஆர்த்தோ டாக்டர் பூராம ஒரு சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு போட்டியா என்ன பண்றாங்கன்னா, என் கிளினிக் கொண்டு வந்து உன் கிளினிக் கொண்டு வந்து துப்புரவு தொழிலாளர் கூட்டுறவங்ககிட்ட கூட சொல்லி இந்த மாதிரி இங்கே பண்ணாதீங்க, சரியா பண்ண மாட்டாங்க, நீங்க அந்த டாக்டரை போங்க இந்த டாக்டரை போங்கன்னு சொல்லி அந்த ஆர்த்தோ டாக்டர் உள்ள வேலை செய்யறவங்கள போட்டி போட்டு அவங்களுக்கு வந்து அனுப்புறாங்க. அதுக்கு அவங்களே ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க, கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா புடிங்கிட்டு அதோட திரும்ப கொண்டு வந்து ஜிஹெச் இங்க தலைமை மருத்துவமனையில போட்டுறாங்க. அங்க என்ன நடந்தாலும் அதை பத்தி அவங்க கவலையில 15 நாள் 20 நாள் பார்த்துக்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உதாரணமாக இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் பெரோஸ்கான் என்பவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அருகிலேயே NH ஆர்த்தோ கேர் என்கிற பெயரில் தனியாக மருத்துவமனை கட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை தனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஆபரேஷன் செய்து லட்சக்கணக்கில் கல்லா கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வகையில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த இளைஞர் ஒருவரை அலை கழித்து தனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்த சம்பவம் அம்பலமாகி உள்ளது. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 60 ஆப்ரேஷன் மட்டுமா எல்லாத்தையும் சேர்த்து மட்டுமா? ஆப்ரேஷன் மட்டும் 60 பண்ணாங்க. மெடிசன் ஒரு நாளைக்கு தனியாகவே 4000 இது போன்ற சம்பவம் இன்று நேற்றல்ல காலம் காலமாக நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர் ராமமூர்த்தி. எலும்பு முறிவு மட்டுமல்ல, டயாலிசிஸ், குழந்தைகள் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளிலும் இது போன்ற மோசடிகள் அரங்கேறுவதாக குமுறுகிறார். இது வந்து இன்னைக்கு நடக்கல, இது நீண்ட நாள் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க பல கட்டமா இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், சிஎம் செல் வரைக்கும் போட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களால சரி பண்ண முடியல. இது எதனால இப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. இது வந்து மிகப்பெரிய போட்டியா இருந்துகிட்டு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஆர்த்தோ டாக்டர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இந்த வேலை பண்றாங்க. சரி, அதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டயாலிஸ் பண்றதுல இதே வேலை நடந்துகிட்டு அவங்கவுங்க கிளினிக்ல வச்சிருக்காங்க, டயாலிஸ் பண்றாங்க. இங்க இருந்து கொண்டுட்டு போய் அவங்க காசு வாங்கி பண்ணிட்டு அவர் இங்க வந்து போட்டுறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே இங்குபெட்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்துருச்சுன்னா அதையுமே அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அங்க வச்சிருந்துட்டு சரி பண்ணி மறுபடியும் இங்க வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்புறமா கடைசியா கொண்டு வராங்க. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரங்கேறி வரும் இந்த முறைகேடு மாவட்ட மக்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் என்கிறார் மக்கள் அதிகார கழகத்தைச் சேர்ந்த ரவி. அதே சமயம் இது தெரிந்தும் அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பும் ரவி, இதன் மூலம் அனைவருமே கூட்டு களவாணிகள்தான் எனவும் சந்தேகத்தை கிளப்புகிறார். இன்னைக்கு அரசு மருத்துவமனைங்கிறது ஒண்ணு எதுக்கு இருக்கு? சாதாரண கஷ்டப்படுற ஏழை மக்கள் தான் வர்றாங்க. அவங்களுக்கு முறையா வந்து மருத்துவம் பார்க்கறது தானே அரசு மருத்துவமனையோட முக்கியமான கடமை. அதையும் அரசு செய்யறது இல்ல. ஏன் வந்து இது அதிகாரிகள் கண்டுக்கிறது இல்ல? இந்த விஷயம் ராம்நாடு மக்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். ஏன் அரசு அதிகாரிகள் கண்டுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப இவர்கள் எல்லாம் வந்து லஞ்ச ஊழல் எல்லாம் வந்து கூட்டுக்கலவாணித்தனம் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கேள்வி எங்களுக்கு வருது. இப்படி பலரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீது புகார்களை அடுக்கியதால் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ள நமது செய்தியாளர் குழுவும் நேரில் சென்றது. அப்போது 10 நாட்கள், 15 நாட்கள், 1 மாதம் என எலும்பு முறிவு அறுவை சிகிச்சைக்காக ஏராளமான பெண்கள் காத்து கிடந்தது தெரிய வந்தது. பாவம், இவர்களிடம் பணம் இல்லாததால் வேறு வழியின்றி இலவச சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர்.
அப்புறம் செத்துட்டேன். அது உதவிக்கு ஆள் கிடையாது. இப்போ வந்து அதை நினைச்சிருக்காங்க. அங்கே ஒன்றே அழுத்துட்டு எங்கள் போச்சு நாங்கள் அங்கேயே அட்மிஷன் போட்டோம். போட்டு அப்பா பேசையில் அவங்களுக்கு 1.5 லட்சம் கேட்டாங்க. 1.5 லட்சம் கேட்ட வசதி இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நிலவரம் இப்படி கலவரமாக இருந்து வரும் நிலையில் இதை தடுக்காவிட்டால் கற்பனை செய்ய முடியாத விளைவுகள் ஏற்படும் என்கிறார் சமூக ஆர்வலர் ராமமூர்த்தி. ஒரு விசாரணைன்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா அந்த விசாரணை அதிகாரிக்கும் காசை கொடுத்து அவங்க அனுப்பிடுறாங்க. விசாரணைங்கிறது முறையா நடக்கிறது இல்லை. இந்த தொடர்ச்சியா இது இருக்கு. இப்படியே போச்சுன்னு சொன்னா வர்ற காலங்களில் வர தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறத நாங்கள் நினைக்க வேண்டியது இருக்கு. முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி இது போன்ற நபர்களை, இது போன்ற டாக்டர்களை உடனடியாக கண்டுபிடிச்சு பொதுமக்களுக்கான ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கான ஒரு வைத்தியத்தை சரியா கொண்டு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். இதற்கெல்லாம் முழுமுதற் காரணம் இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களில் பலரும் 10 வருடங்களுக்கு மேலாக இங்கேயே பணிபுரிந்து வருவதுதான் என கூறப்படுகிறது. எனவே நீண்ட காலமாக இங்கு பணிபுரியும் மருத்துவர்களை வேறு மருத்துவமனைகளுக்கு மாறுதல் செய்து சிண்டிகேட்டை கலைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.